அனைவருக்கும் வணக்கம். இன்று அகர்வால் கண் மருத்துவமனை அவர்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ரெட்டிகான் என்றது ரெட்டினாவில் இருக்கும் பிரச்சனைகள், அதாவது கண்ணில் இருக்கும் விழித்திரை, அதில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக என்று அதற்கான இந்தியா முழுவதும் இருக்கும் கண் மருத்துவர்களை அழைத்து ஒரு கான்ஃபரன்ஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் பேசிய பொழுது நமது டாக்டர் மோகன் ராஜன் அவர்கள் இது மாதிரி தமிழ்நாடு மருத்துவத்துறையில் சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது, குறிப்பாக கண் நோய்களுக்கு செய்யப்படும் வைத்திய முறைகளில் சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது என்று இந்த அரசாங்கத்தை பாராட்டினார். எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கூறிய வார்த்தை, இந்த ஆட்சியில் 2 துறைகள் எங்களது கண்களாக இருக்கும், ஒன்று மருத்துவம், மற்றொன்று கல்வி என்று. அதன்படி இன்று சிறப்பான ஒரு மருத்துவ கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அகர்வால் மருத்துவமனை என்பது பல ஆண்டுகளாக இங்கே சென்னையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்பொழுது இந்தியா மற்றும் வெளிநாடு ஆப்பிரிக்காவில் சுமார் 250 கிளைகளை கொண்டு பலதரப்பட்ட மக்களுக்கு வைத்திய பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியில் அவர்கள் மேலும் வளர்ச்சி அடைவதற்காக என்னுடைய பாராட்டுதல்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இது குறிப்பாக இந்தியாவில் வயதானவர்களுக்கு ஏற்படும் இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் போன்ற நோய்களினால் ஏற்படும் கண் பாதிப்புகள், அதாவது ரெட்டினோபதி என்பதற்கு லேசர் போன்ற கருவிகளை வைத்து வைத்தியம் செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அறுவை சிகிச்சைகளையும் செய்கிறார்கள். அது சென்னையில் ஒரு தலைநகரமாக இன்று இந்தியா முழுவதும் இருக்கும் ஒரு அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு தலைநகரமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அகர்வால் கண் மருத்துவமனை என்பது கொடி தூக்கி பறந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மேலும் வளர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 15 இயர்ஸா அதை நடத்திட்டு இருக்காங்க அகர்வால் ஹாஸ்பிட்டல். அண்ட் என்னன்னா, நம்ம நாட்டில் 35,000 ஆப்தமாலஜிஸ்ட் இருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2,000 பீப்புள் தான் ட்ரெயின்ட் இன் ரெட்டினா. பின்னாடி விழித்திரை டாக்டர் அமர் சொன்ன மாதிரி அது ஒரு சீரியஸான ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் ரெட்டினோபதி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் India has become the diabetic capital of the world. More than 100 million people are affected because of diabetes. இந்த 100 million people டயபிட்டிஸ்னால அஃபெக்ட் ஆகும்போது அதுல மினிமம் 20 மில்லியன் பீப்புள் கண்ணுக்கு பாதிக்கப்படும். அதுதான் டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்றோம். கண்ணுக்குள்ள ரத்த கசிவு, கண்ணுக்குள்ள தண்ணி ஆபரேஷன் பண்றது. அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு, லோ பர்த் வெயிட் இன்ஃபன்ட்ஸ், அவங்க ஒரு 1.5 கிலோகிராம்ஸ்க்கு உள்ள பிறக்கும் போது, இல்லைன்னா 34 வீக்ஸ்க்குள்ள பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆர்ஓபின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆர்ஓபின்னா ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி. இது ரெட்டினால ஒரு பிளைண்டிங் டிசீஸ். இது ஏர்லியராகவே நம்ம டயக்னோஸ் பண்ணணும். இது நிறைய பேர் நம்ம நாட்டில் ட்ரைனிங் ரெட்டினா சர்ஜன்ஸ், இது ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பர்வீன் சேன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டாப் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஆர்ஓபி இன் தி என்டையர் கண்ட்ரி. அந்த மாதிரி எல்லா ஆர்ஓபி ஸ்பெஷலிஸ்ட், ஆல் த ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் ஹவ் கம் டுகெதர் இந்த கான்ஃபரன்ஸ்ல. எல்லாம் வரும்போது கலெக்டிவ் மைண்ட்ஸ் ஆஃப் எவ்ரிபடி. அதனால ஷேரிங் ஆஃப் தி எக்ஸ்பர்டைஸ், ஷேரிங் ஆஃப் த நாலேஜ் இருக்கிறதுனால அல்டிமேட்லி தி பெனிஃபிட் இஸ் கோயிங் டு த பேஷண்ட். அதுதான் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ரெட்டினா, லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் விட்ரெக்டமி சர்ஜரி, அதெல்லாம் இப்போ இந்த கான்ஃபரன்ஸ்ல டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இது ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கு. அதே சமயத்தில் வெட் லேப்ஸும் இருக்கு. வெட் லேப்னா எப்படி நீங்க அனிமல் ஐஸ்ல எப்படி அது பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஹியூமன் ஐஸ்லயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. வெட் லேப்ல ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் கரெக்டா எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வெட் லேப் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கான்ஃபரன்ஸ் ஒன்லி வித் அகர்வால் யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஒன்லி இந்த மாதிரி ரெட்டிகான், இந்த ஜூலை மாசத்துல ஐஆர்எஸ்ஐன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் வருது. அது மெயின்லி ஆன் கேட்ராக்ட் அண்ட் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி. ஸோ இதை நல்லா ஹைலைட் பண்ற மாதிரி உங்க மீடியாவை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். First of all, thank you, everybody. Reticon at the conference is a focused conference. எப்போவுமே ஜென்ரல் கான்ஃபரன்ஸ்ல ரெட்டினா பேச போகிறது only 1 hour தான் கொடுக்க முடியும். And அதில் ரெட்டினா சர்ஜன்ஸ் will not come forward. அது the main problem. Becomes very, very important. And full dayல panel discussions, wet lab in the conference,
totally in India there are close to about 3,000 retina surgeons across India. 700 registered have come here. So think about the growth of retinal volumes that can happen. அதுக்கு diagnosis எப்படி பண்ணும், from 0 age to 100 age எப்படி diagnose பண்ணும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம், அது எப்படி செக் பண்ணணும் அண்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும். இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இன் 2025 இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வருது. 2027 அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டேக் அ கேல்குலேட்டட் குட் டிசிஷன், இன்ஃபார்ம்ட் டிசிஷன் எது கேட்குற அது informed decision is being able and possible because people come together. நான் alone பண்றேன், I cannot make a decision.